உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயிலிருந்து வராதபடிக்கு எந்த ஒரு மனுஷன் எச்சரிக்கை உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனையே கிருபை சூழ்ந்து கொண்டு இழந்தவைகளை இரட்டத்தனையாய் யோபுவுக்கு கொடுத்ததை போல தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்ததெல்லாம் கர்த்தர் தான். அவர் 2 மடங்கு திரும்ப கொடுப்பார். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காமல் போனாலும் ஸ்தோத்திரம். என்னை அழைத்தவர், அவர் என்னை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவங்க நீங்க. ஆமென். உங்களை கர்த்தர் உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்ட பட்டினமாக உங்கள் குடும்பத்தை கொண்டு போய் உயரத்தில் வைத்து ஆசீர்வதித்து சகல நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, சந்தோஷமாக இருங்க. எப்போதுமே என்ன நேர்ந்தாலும் ஸ்தோத்திரம்பா, எது இல்லாமல் போனாலும் ஸ்தோத்திரம்பா. என் தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. ஒரு தாயாக நீர் என்னை தாங்கி கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. ஒரு தந்தையாக தோள் மீது சுமந்து கொண்டு கடந்து போகிற தேவன் நீரல்லவா அப்பா. உம்மை மறவேன் அப்பா, உம்மை மறவேன். எப்போது உம்முடைய கிருபையை நான் மறக்க மாட்டேன்ப்பா. சொல்லுங்க, உங்களை நான் மறக்க மாட்டேன், உங்கள் கிருபையை மறக்க மாட்டேன், உங்களுடைய அழைப்பை நான் மறக்க மாட்டேன்ப்பா. நான் எப்போதுமே உங்களுக்குள்ள சந்தோஷமாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எதையா கொண்டு வந்தேன், எதை கொண்டு போக போகிறேன்? ஒன்றுமே இல்லையே சாமி. நீர்தான் இந்த பூமியில் என்னை படைத்து நீர்தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். நீர்தான் வருகையில் மீண்டும் என்னை அழைத்து கொண்டு போக போகிறீர். உம்முடைய அழைப்புக்கு நான் அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். எப்போ வருவீரோ இயேசுவே, நீர் எப்போ